வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் லேர்னிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். கற்றல், எதை கற்கின்றோம், கற்பது அனைத்தும் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு தலைப்பில் பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ஒர்க்கிங் மெமரி அண்ட் இன்டெலிஜென்ஸ், ஜி ஃபேக்டர் அப்படின்னு தலைப்பில் பார்த்தோம். இந்த ஜி ஃபேக்டர்ன்றது என்ன? பொது அறிவு, பொதுவான சில செய்திகளை நம்ம தெரிந்து கொள்வதற்கும், பொதுவான சில செய்திகளை நம்ம பகிர்ந்து கொள்வதற்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட ஒர்க்கிங் மெமரி துணை போகுமா அப்படின்னு பார்த்தோம். இல்லை ஒர்க்கிங் மெமரி நம்மளோட பொது அறிவுக்கு தொடர்புடையதாக இருக்குமா, டே டு டே ரொட்டீனில் செய்யக்கூடியதுன்னு சொன்னால் ஆமாம், ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். ஒர்க்கிங் மெமரி இருந்ததுன்னா சில செய்திகளை நம்ம தொடர்ந்து பிழையில்லாமல் செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த செய்யக்கூடியவைகள் நம்மளோட இன்டெலிஜென்ஸ், அறிவாற்றலுக்கு தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு தொடர்புடையதாகவே இந்த கற்றலை, ஆர் வி அவேர் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் லேர்னிங் அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயத்த நம்ம நோன்னு சொல்கிறோம், ஓரளவுக்கு எஸ்ன்னு கூட சொல்ல முடியும். ரெண்டுமே சாத்தியம்தான். புரிந்து கொண்டு தான் கற்கிறோம், இல்லை முதல்ல கற்றுடுறோம் அப்புறம் புரிஞ்சுக்கிறோம், ரெண்டுமே நடக்கிறது. கற்றுக்கொள்ளும் பொழுதே என்ன பண்ணுறோம், புரிஞ்சு கொண்டே கற்றுக்கிறோம். அது வகுப்பறையில் நடக்கும். சில சமயத்தில் முக்கியமான ஒரு லெக்சர், ஒரு ரிலிஜன் ரிலேட்டடாக இருக்கிற லெக்சரோ, இல்லை போனால் ஒரு பப்ளிக் லெக்சரோ, இன்னும் வேறு ஏதான ஒரு மோட்டிவேஷன், ஒரு எமோஷ்னலாக நம்மளை உந்துதல் செய்யக்கூடிய சில, தட் இஸ் உணர்ச்சி வசப்படக்கூடிய சில செய்திகளை நம்ம ஒரு லெக்சர், ஒரு விரிவுரையாகவோ இல்லை பொழிப்புரையாகவோ நம்ம கேட்கும் பொழுது அப்போ கூட நம்மளுக்கு அது என்ன பண்ணோம், கேட்டுகிட்டே இருப்போம், புரிஞ்சுட்டே இருக்கும். ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கும். ஆனால் ஒரு லேர்னிங் அவேர்னஸோட நம்ம கற்றுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் அது இல்லை தான். அதாவது ஒரு இம்ப்ளிசிட் லேர்னிங். அந்த இம்ப்ளிசிட் லேர்னிங் என்ன, சில நேரத்தில் நம்ம சில இங்கிலீஷ் கிராமர்லாம் படிப்பாங்க, இலக்கண வகுப்பு. அதாவது கிளாஸ் ரூமில் இங்கிலீஷ் கிராமர் நடக்கும், இல்லை தமிழ் கிராமர், லாங்குவேஜில் கூட கிராமர் சொல்லி தருவாங்க. அந்த வேற்றுமை உருவுகள்லாம் என்ன செய்யும், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் என்னெல்லாம் சொல்லும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, அப்புறம் வர்பு டிரான்சிட்டிவ் என்ன, வர்பு இன்ட்ரான்சிட்டிவ் என்ன, விஐ விடிஐ அப்படின்னு நிறைய சொல்லி தருவாங்க. இதெல்லாம் அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பார்த்தா நிறைய நேரத்தில் அது இல்லை தான். நிறைய நேரத்தில் வேறு வழி இல்லை, வகையாக மாட்டினுட்டோம், கிளாஸ் ரூம் கதுவெல்லாம் சாத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுறோம், we'll have to sit within the classroom whether we are really interested in learning the grammar or not அப்படின்றத அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கூட நம்ம உட்காந்துருப்போம். இது நம்ம மொழி வாரியாக கற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கணத்துக்கும் இது பொருந்தும் தான் நிறைய நேரத்தில். ஆனால் இது எப்படி நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கிராமர் இருக்க இலக்கணம் எப்படி நம்மளுக்கு அது துணை புரியும்னு கேட்டால், நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களை எழுத்து மூலமாக எழுதும் பொழுது, என்னெல்லாம் பேசும்பொழுது நம்மளுக்கு கிராமர் சரியாக பேசுகிறோமா இல்லையான்னு தெரியாது, சில நேரத்தில் தவறாக தான் பேசுகிறோம். அதே சமயத்தில் இது அத்தனை எழுதுங்க, என்ன படித்தங்களோ அது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் கிடைக்கிற கிராமர் மிஸ்டேக் பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக இருக்கும். திருத்துறவங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுவோம், உடம்பெல்லாம் நடுங்கமாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க அவ்வளோ அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறாங்க. ஏன், அந்த இலக்கண வகுப்பில் அவங்களுக்கு ரொம்பவும் மனம் ஈடுபட்டு படிக்கலை அப்படின்னு தான். இது சின்ன பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு தான் அந்த இம்ப்ளிசிட் லேர்னிங்கில் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் லேர்னிங் அப்படின்னா கூட, இது போல் ஒரு ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் பண்ணும்பொழுதும், இல்லை ஒரு பொதுவான சில வேலைகளை, தட் இஸ் தெரியுமா, கோர் ஒர்க்கிங், அதாவது மொனாட்டனஸ் ஒர்க்கிங் பண்ணும்பொழுது அந்த மொனாட்டனஸ் ஒர்க்கில் கூட சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அது என்ன செய்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணுன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லை. பொதுவாக செய்துட்டே வருவோம், அநேகமாக அதுவாக ரைட்டாலாம் நடக்கும், தவறு அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தெர் இஸ் நோ திங் we need not write anything that doesn't require our writing. அதனால் என்ன ஆகும், மேலே மேலே நம்ம அப்படியே ஃபிசிக்கல் ஒர்க்கு, மொனாட்டனஸ் ஒர்க்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதில் தவறும் வரும், சரியும் வரும். அப்போ தவறு வரும்போது திட்க என்ன பண்ண முடியும், அது அடுத்த கணக்கில் சரி வரும்போது அந்த ஆர்கனைஸ் பண்ணலைன்னா தட் வில் பி கரெக்டட். ஸோ இது கிராமர் கிளாஸ்க்கு ஒண்டி தான் பயன்படும்னு இல்லை, வேறு எதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கு, மொனாட்டனஸ் ஒர்க்கு அதுக்கு கூட பயன்படும். அப்படி தான் நம்ம செய்துக்கிட்டுருக்கோம் அந்த இம்ப்ளிசிட் லேர்னிங்கில். ஆனால் இது அத்தனைக்கும் பொருள் சேரணும் அப்படின்னு சொன்னால் தேர் கம்ஸ் தி எக்ஸ்பிளிசிட் லேர்னிங். எக்ஸ்பிளிசிட்னா அதை விவரமாக மனஸ்பூர்த்தியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளோட கருத்துக்களை எப்படி செய்ய முடியும், நமக்கு புரிஞ்சு கொண்ட கருத்தும் எழுதுறதும் ஒன்று தானா அப்படின்னு ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அங்கே எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் அப்படின்றது அங்கே பயனாகுது. எக்ஸ்பிளிசிட், விவரமாக
வெளிப்படையாக சரியாக புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்த. இது வந்து ஒரு வகுப்பறையில் நம்பர் ஒர்க் சொல்லித்தராங்க சின்ன குழந்தைக்கு. ஒரு 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதுக்கு நம்பர் ஒர்க் சொல்லித்தராங்க. அப்போ எப்படி ஆகும்? அது இம்ப்ளிசிட்டாக கற்றுக்கிட்டா கூட அது எக்ஸ்பிளிசிட்டாக, தட் இஸ் நிதர்சனமாக இத்தனை கோடு இங்கே இருக்குது, அத்தனை அங்கே இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே இடத்துல எழுதினா எவ்வளவு நம்பர் அதில் வரும் அப்படின்றத நம்ம புரிதலுக்கு உட்பட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். போர்டில் போட்டு என்ன ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா அது வந்து இம்ப்ளிசிட் இல்லாமல் பசங்க எல்லாருக்கும் விவரமாக மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக அதுவே மாறும். இது நம்பர் ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, ஈவன் இந்த கிராமர் கிளாஸாக இருந்தாலும், கான்வர்சேஷன் கிளாஸாக இருந்தாலும், ரீடிங் கிளாஸாக இருந்தாலும். ரீடிங் தெர் ஆர் சில்ட்ரன் என்ன பண்ணி தரணும்னு கேட்டால் அவங்களுக்கு நிறைய அளவில் படிக்கிறதுக்கு ஓரல் ரீடிங் சொல்லி கொடுக்கணும். ஓரல் ரீடிங் எந்த அளவுக்கு காம்ப்ரஹென்ஷன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம், யூ ஆர் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட் ஈஸிலி வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரீடிங் அப்படின்னா அப்போவே அவங்களுக்கு அது எல்லாமே எக்ஸ்பிளிசிட் லேர்னிங்குள்ளே அது வந்துடும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து ரீடிங் எப்படி நம்மளோட எக்ஸ்பிளிசிட் மெமரியை என்ஹான்ஸ் பண்ணோம், எக்ஸ்பிளிசிட் லேர்னிங்கை அது என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்றத அடுத்து வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.